இருக்க பின்னாடி இருக்க சார் இந்த இலக்கட்டை எதில் ஏற்ற இலக்கட்டை தலையில் ஏற்றியா சும்மா இலக்கட்டை ஏற்றுறேன் முளைக்கட்டை ஏற்றுறேன்னு மேலே ஏற்றியா மேலே ஏறு மேலே ஏறவா ஏறு ஏறு மேலே ஏறு சார் மேலே ஏறிக்க நல்ல வண்டி அருமையான வண்டி சார் யார சார் இது மதுரை போகுமா மதுரை போகுமான்னு கேட்டேன் சார். என்ன எழுதிருக்கு திண்டுக்கல் தேனி கம்பம் போடி மேல போடி மேல போடி மேல நேரா மதுரை போகுமா திண்டுக்கல் தேனி கம்பம் போடி அதுக்கப்புறம் தான் போடின்னு இருக்கு போடின்னு சொல்லலாமா போடி கம்பம்னு சொன்னே மறுபடி போடி அட திண்டுக்கல் தேனி கம்பம் போடின்னப்பா நீ இதுக்கே எப்படி கோச்சுக்கிறிய திருச்சியில போய் பாரு திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் போற பஸ் இருக்குல்ல அது எப்படி தெரியுமா கண்டக்டர் ஆளே ஏத்துவாரு திருச்சி தஞ்சாவூர் மூலம் திருச்சி தஞ்சாவூர் மூலம் திருச்சி தஞ்சாவூர் மூலம் திருச்சி எவ்வளவு தூரத்துக்கு திருச்சார் அவரு இல்ல திருச்சி தஞ்சாவூர் மூலம் திருச்சி தஞ்சாவூர் மூலம் அங்க போய் அந்த வேலை பார்த்தாப்ல திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் சொன்னமா கும்பகோணமா வேகமா சொல்ற அப்படிதாமா கேட்க நீ மதுரையில போய் இறங்கி பாரு ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் பஸ் விட்டு இறங்க விட மாட்டாங்க சார் ஆட்டவா மேடம் ஆட்டவா சார் ஆட்டவா ஆமாடா மேடத்தை கூட்டி கொண்டு வச்சு ஆட்டா என்னடா மேடம் ஆட்டவா மேடம் நீ திண்டுக்கல்ல போய் இறங்கி பாரு சார் சப்பாட்டா வியாபாரமா சப்போட்டா சார் அரை கிலோ சப்போட்டா ரூமுக்குள்ள சப்போட்டான்னு 5 ரூபாய்க்கு சப்போட்டா இல்லம்மா சப்போட்டா வேணுமான்னு கேட்பாமா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விற்பனை அது மாதிரிதான் இது திண்டுக்கல் தேனிக்கம்மா போடி மயிரன்னு சொன்னேன் இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது நீ போட பாத்தியா முதல்ல நான் யாரும் போட பாக்கல சார் பஸ்ல முன்னாடி போட பாத்தியா பின்னாடி போட பாத்தியா எங்க யாரும் பின்னாடி போட நடுவுல நாச்சும் போட பாத்தியா இல்லங்க சார் ஆனா பஸ்ல போட பாத்தியா படிக்காத பாமர மக்கள் தான் சார் இந்த பஸ் எந்த வழியா போகுது எந்த ஊர் போகுது எப்படி போகுதுன்னு கேட்டு ஏறுவாங்க படிச்சால் என்ன பண்ணுவேன் அந்த சவுடால சைடுல எழுதிருக்கு பாரு அதை பார்த்து ஏறிடுறது இனிமேல் எப்ப ஏறினாலும் சரி எங்க ஏறினாலும் சரி கண்டக்டரை கேட்டு தான் ஏறணும் கேட்டுக்கிட்டு தான் ஏறணும் சார் இப்ப நான் ஏறணும்னா உங்களை கேட்டுக்கிட்டு ஏறணும் ஆமா புதுக்கோட்டையில போய் போட்டு ஏறுறேன்னு வச்சுக்க என்னங்க லக்கேஜ் போட்டு ஏறுறேன்னு வச்சுக்கமா கண்டக்டர் கேட்டாரு சார் இது போகுமா எந்த வழியா போகுது எப்படி போகுதுன்னு நான் திருப்பத்தூர் போட்டு ஏறணும்னா திருப்பத்தூர்ல போய் ஏறு என்னது அங்க கண்டக்டர் பாருலாமா அவர்கிட்ட கேளு என்னப்பா சாமான வைக்கணுமா ஏமா அந்த பாவாடை தூக்க சொல்றேன் ஐயோ நீ உட்காந்துருக்க சீட்டுக்கு அடியிலாம லக்கேஜ் பாக்ஸ் இருக்கு லைட்டா காலத்துக்கிட்டே சாமான உள்ள வெளிக்குவாங்க சார் அவருக்கு முடிஞ்சா வைக்க சொல்லுங்க சார் ஏப்பா அந்த அம்மா காலை தூக்க முடியாதா நீ உள்ள தள்ள முடியாது தள்ளிரு ஆமா ஆமா என்ன இவ்வளவு சின்னதா வச்சிருக்காப்ல அவர் அப்படித்தான் எப்போதுமே இங்கே பாருமா எப்போ ஏறினாலும் எங்கே ஏறினாலும் எங்களை கேட்டுது பஸ்ஸில் கண்டக்டர் இல்லையா பஸ்ஸில் ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சுக்கிட்டு நீ ஏறு அட கேட்டுக்கிட்டு ஏறுமா கேட்டுக்கிட்டு ஏற அவன் கேட்டுதான் இது அங்கே போகுமா அட ஓ இம்சனாச்சும் தேவலை நேற்று சாயங்காலம் தான் வண்டி மாற்றினேன் நான் சொன்னேன் சில்லற இல்லை சில்லற இல்லாட்டி கீழே இருக்கடான்னு கீழே ஒருத்தன் தண்ணியை போட்டு என்ன கேட்குறேன் என்னன்னு கண்டக்டர் உன்ட்ட சில்லற இருக்கா அப்படின்னா இல்லடா அப்படின்னு அப்ப என்ன மயிருக்கடா நீ இருக்க நீ இறங்கடா கீழே சரியா தானே கேட்டிருக்காப்ல கண்டக்டர் நான் 6 வாடி கேட்டு எடுக்கிறது ஏறிட்டேன் என்ன பண்ணேன் ஜன்னலுக்கு வெளியில கையை ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன் டிரைவர் பார்த்துட்டாரு கண்டக்டர் அங்கே ஒருத்தன் கையை வெளியில ஆட்டிட்டு இருக்கேன் கையை உள்ள விட சொல்லி அப்படின்னால 6 காலி கையை உள்ள விடுறா அப்படின்னால எதுக்கு அப்படி ஒரு பொம்பளை இருக்கு பொம்பளை கீழே விட்டுட்டேன் கையை அந்த அம்மா ஏன்ட்ட சென்னைக்கு வந்துருச்சு இவரை நேரம் வெளியில ஆடிக்கிட்டு இருந்தேன் கண்டக்டர் இந்த டிரைவர் கண்டக்டர் உள்ள விட்டு சொல்ல உள்ள விட்டு ஆட்டு என்ன விட்டு ஆடிக்கிட்டு கிடக்குறான்னு எவ்வளவு இமிசம் தெரியுமாம்மா எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா நாங்க பள்ளமேட்டில் பஸ் போகுதுன்னு வச்சுக்க கண்டக்டர் எப்படி தெரியுமா டிக்கெட் எடுப்பாருங்க வா கூட்டம் நிறைய இருக்கு பயங்கரமா கூட்டமா இருக்கு பக்கத்துல வா டிக்கெட் எடுக்கணும் கூட்டம் நிறைய இருக்குல்ல இங்க பக்கத்துல வா ஆடிக்கிட்டு பள்ளமேட்டில் போதுல என்னம்மா ஏனம்மா மேல கம்பியை பிடிக்கும் மேல கம்பியை பிடிக்குமா எங்க சார் பிடிக்க கம்பி எட்டலையா கம்பி எட்டாது கீழே இருக்க இந்த கம்பியை ஏதாச்சும் பிடிச்சேன் கம்பி எட்டல இப்படி ஆடி கூட்டம் நிறைய இருக்குமா அப்படித்தாம்மா போறப்போ பிள்ளையோட தான் போக கவலைப்படாது அதுக்குன்னு என்ன உங்க பேரையா வைக்க முடியும் பிள்ளைக்கு அச்சரி கண்டக்டர் இல்லாட்டி பிபி நோய் இல்ல இதோட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இதை கிளடு கட்ட பஸ்ல ஏறிச்சுன்னு வச்சுக்க கண்டக்டர் மூஞ்சியை பார்த்திருக்கியா கிளவியெல்லாம் ஏறிச்சுன்னு வச்சுக்க என்னப்பா எந்த போற பேக்கு மசின மட்டும் சீட்டு கிடைக்குமா ஐயா ஏன் மூட்டை போய் மூட்டை மசினத்துக்கு கழட்ட முடியும் ஓரமா இந்த கிளவியில் படியில் நின்றுக்கிட்டு ஆளுகளை இறங்க விடாம ஏறவும் விடாம படியில் நின்றுக்கிட்டே ஆயா தம்பி பெருங்காடு போகுமா இப்படி படியில் நின்று கட்டினா கழி சுடுகாடு தான் போகும் இறங்கி தொல்ல முதல்ல இமிசை என்ன இமிசைங்கிறேன் அது இருந்து பார்த்தா தெரியும் கண்டக்டர் வேலை இருந்தது கூட்டத்துக்குள்ள அவன் டச்சுக்கு பிசிங்கி டிக்கெட் எடுக்கிறக்குள்ள அவன் படுற பாடு இந்த கிளவி முதல் ஸ்டாப்லேயே சொல்லிடுவாரு அடுத்த ஸ்டாப் அந்த ஊர் இறங்குறவங்க ரெடியாக இருந்துக்குன்னா இறங்கி கேட்கணும் எந்திரிச்சு வர வேண்டியான்னு ஊர் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா தூங்கி விழுந்துருது
ஊர் வந்ததுக்கப்புறம் இறங்கம்மா அப்படி ஏம்பலம் வந்துருச்சு இறங்க அப்படின்னோடனே ஐயோ பாப்பா ஏம்பலா பஸ் எடுக்க போகிறப்ப அப்போத்தான் எந்திரிச்சு இறங்கி ஏத்துறக்குள்ளே அடுத்த ஊருக்கு போகிறதா டைமிங்கு கில்லட்டு கிட்ட ஏறிச்சுன்னா அப்படித்தான் மூஞ்சி மாறி அந்த பொம்பளை சீட்டை கொடுத்துறா பாச்சு சில்லறை கிடைக்குமா என்ன இப்படியே கிளவி ஏறிச்சுன்னா அப்படிதான் வயசு பிள்ளை ஏறிச்சுன்னு வச்சுக்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா அந்த பிள்ளை கொஞ்சம் இல்லையா அந்த பிள்ளை லீவு அந்த பிள்ளை லீவுனா நீ வர முடியாது காலேஜுக்கு போகுமா அந்த பஸ் காலேஜ் நீ கவலைப்பட அம்மா 2 மூட்டைக்கு டிக்கெட் எடுத்தியா இல்லையா என்னது 2 மூட்டைக்குமா 3 மண்டை வச்சிருக்காம்ல சுடுகாட்டுலேருந்து 2 வெள்ளை மண்டை எடுத்து வந்தியாம்ல ஆமா நீங்க என்ன 25 ரூபா கேக்குறீங்க இந்த நம்ம பஸ்ல 400 ரூபா நீ வச்சுக்க உனக்கு உட்கார இடம் இருக்கா இல்லையா இல்லங்க அந்த அவன் உட்கார்ந்திருக்கேன் அவன் உட்காந்து உனக்கு போட்டோ எடுத்தானே அந்த ஆளு உட்காந்துருக்காப்ல அந்த ஆளு உட்காந்து நீ உட்காரு நான் போறேன் கேட்டுப்பேன் ஏகப்பட்ட இடம் இருக்கு கண்டக்டர் அங்கேருந்து கணக்கு சொல்ல மாட்டாரு எங்கே வயசு பிள்ளை இருக்கோ இந்த கண்டக்டர் அந்த கண்டக்டர் கணக்கு சொல்றது பார்த்திருக்கா இல்லையா மதுரையிலேருந்து திருச்சி போதுன்னு வச்சுக்க பஸ்ஸு கண்டக்டர் கணக்கு சொல்றது வயசு பிள்ளை எங்கே இருக்காங்க இருமா மேலூர் 4 கொட்டாம்பட்டி 5 புளிஞ்சி வட்டி 6 விராலி மலை 2 நீ எங்கயா பார்த்து சொல்லு இருமா உட்காருமா சீட் எடுக்க ஒரு சீட்டு குறைவா இருக்கு நீ இப்பதான் வந்தியாயா பஸ்ல சொல்றேன் கொண்டாங்க சீட்டு கொண்டு எங்கயா பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணி ஏன் மடியில ஏறியா உட்கார என்னம்மா உட்காரு ஏன் கோபுற எவ்வளவு சிரமம் தெரியுமா ஆமா 3 நாள் சீட்ல உட்காந்துருக்கேன்னு வச்சுக்க சன்னல் ஓரத்துல ஒருத்தர் இருப்பாரா நடுவுல ஒருத்தர் இருப்பாரா நடுவுல ஒருத்தருமா ஓரத்துல ஒருத்தவரா சன்னல் ஓரத்துல ஒருத்தர் இருப்பார்ல நடுவுல ஒருத்தர் இருப்பாரா 3ஆவதா நீங்க உட்காந்துருப்பேன் இப்படி வாங்கிக்க நடுவுல இப்படி வாங்கிக்க உங்ககிட்ட இப்படி வாங்கிக்க ஓ சீட்டுக்கு பின்னாடி சீட்ல ஒருத்தர் என்ன பண்ற பஸ்ல வந்தா கண்டிப்பா எல்லாம் மாசமாயி தான் இறங்கும் போல போறப்போ புள்ளியோட பத்திரமா போட்டுவியா கண்டக்டர் நிலைமை எப்படின்னு வச்சுக்க டிரைவர் நிலைமை தெரியுமா தெரியாதா உட்காரு காலை சிங்கிள் வண்டி ஓட்டும் போது பார்த்துருக்கா இல்லையா வெறும் காலேஜ் பிள்ளைலாம் ஏறி இருக்கு அப்படி காலரை அப்படி திக்கிட்டுவாப்ல ஒத்த குண்டிலாம் உட்காந்துக்குவாரு என்ன மூலமா ஹாய் காயை பிடிச்சிருவாங்க என்ன நேரத்துல காலையில கீரை போடுறத பார்த்துருக்கா இல்லையா நயன் தந்தர் வெறும் புது பாட்டை போட்டுட்டு சித்தப்பு சிக்கனு வராளே பாப்பா நீ இந்த வண்டி ஓடுற பாப்பா படிக்கிற இடத்துல நீ வேற வந்துட்டு வெறும் புது பாட்டா போட்டுட்டு திருப்புற பார்க்கணுமே அப்படியே படுக்க வச்சு சார் உட்காருமா அங்கே உட்காரு முன்னாடி உட்கார கம்பெனி கொடுறா முன்னாடி உட்காந்து கண்ணாடி இருக்கே மறைக்குமே கண்ணாடியாவது மசிராது நீ உட்காருமா அங்கே உட்காரு எங்க உட்காந்துக்கவா பேனட்ல கூட உட்கார்றா இந்த டிரைவர் உட்காந்து பாரு கீயர் போடுற இங்க இருக்கு அந்த கீயருக்குள்ள காலை கொடுத்துக்கிட்டு அந்த பொம்பளை இருந்தாரு இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துருக்கு டிரைவர் பக்கத்துல வேகத்தடை அப்படி தூக்கி போடுவார் வந்து தூக்கி போட்டானே அவரு அப்படியே சார் கண்ணாடி எந்த பக்கம் திருப்பாதீங்க அந்த பக்கம் வைங்க காலையில் அப்படியே சடை இப்படிதான் கேர் போட்டு வரும்போது எங்கட போன காலேஜா ஆமா எங்க காலேஜ் பஸ் ஸ்டாப்ல இருக்கீங்களா வாசல்லையா ஆமா வாசல்ல நான் காலி உள்ளே எதுக்குள்ள காலேஜுக்குள்ளடா டிக்கெட் எடுக்க பரவாயில்லையா பரவாயில்ல உட்கார்றா நம்ம பஸ் அதே சிங்கிள் இறக்கிட்டு வரும்போது பார்த்துருக்கா இல்லையா எப்படி இருக்கு ஒரு புள்ள கூட இருக்காது டிரைவர் குண்டி அதுக்கு ஒரு பாட்டு இருக்குமே டிரைவர் குண்டி இங்கிட்டு திரும்பிக்கும் நீ பெரும் பழைய பாட்டா விட்டு நினைவுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் திடீர்னு கிளடு கிட்ட ஏறிடுச்சு வச்சுக்க முன்னாடி ஏறி பேக்கு மசிறு மட்டும் ஏற்றிட்டு வரும்ல கீயரப்ப போட்டு போய் பார்த்துக்கல சைடில் கண்ணாடி தெரியுமா இல்லையா போய பச்சுக்கிட்டு ஏன் கண்ணாடியை மறைச்சிக்கிட்டு இருக்க போய சும்மா பாம்பாம பிச்சிருவேன் ஏறிச்சுனா கிளவியெல்லாம் அடிச்சுனா ஏன் முகம் இவ்வளவு கொடூரமா இருக்கு ஏறி மிதிப்பா பாத்துக்க பிரேக் எல்லாம் எந்த காரணங்கிற இது பொம்பளை நீங்க தான் காரணம் பொத்திக்கிட்டு உங்களுக்கு நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா நீங்க தானே கண்ணாடி முன்னாடி உட்கார முன்னாடி வைக்கிறேன் பின்னாடி வைக்கிறேன் நீ பொம்பளை மாதிரி நடந்துக்கணும்ல ஆம்பளை பிள்ளை மாதிரி நடந்தியா ஆம்பளை மாதிரி தான் ஜௌரியத்துக்கு பண்ணிட்டு இருக்க நீ ஓவரா பேசிக்கிட்டு வந்ததுல இருந்து என் மடியில தான் அதிகமா உட்காந்துருக்க
வச்சிருக்க அடிச்சு மூஞ்சி போல பேத்து புரியாம பேத்து நான் கொடுத்து குட்டை கடிச்சு போயிட்டே இருப்பேன் இழுத்து வச்சு நறுக்கி புரியா நறுக்கி உனக்கெல்லாம் கிளம்பி கிளம்புறது கிளம்ப போற நடமை எடுத்து மூச்சு போற பேத்து தேவையில்லாம என்ன நீ தேவையில்லாம பேசிக்க ஓ ஜாலியா இருக்கு பேசிக்க என்ன பேசிக்க வரியா வரியா சண்டைக்கு வரியா இன்னும் கொஞ்சம் பையன்கிட்ட இன்னும் கொஞ்சம் சண்டை உடையில இன்னும் கொஞ்சம் தைரியம் நல்லா தைரியமான ஆளா இருந்தா நீ பேசியா நீ ஓவரா பேசிக்கிட்ட நீ பாவடை என்ன மானங்கட சண்டையா இருக்கு சும்மா இல்ல சண்டைனால ஒரு இது வேணும் என்ன நான் சட்டையை கழட்டேன்னா என்ன இருக்கு நான் பாடியை காமிக்கிறேன் அதுக்காக நீ பாவாடையை கழட்டு சட்டியை கம்மி ஜட்டிய கம்மியா ரொம்ப பேசாத பொம்பளை மாதிரி நடந்துக்க ஆம்பளை பிள்ளை மாதிரி நீ நடந்துக்க என்ன பண்றது என்ன அது இது என்ன அது என்ன வரல இது என்ன அது மாம்பழ வியாபாரம் பாக்குறேன் மாம்பழமா என்னை கிளப்பி விடுறதுல மாம்பழமா மாம்பழ வியாபாரம் பாக்குறேன் மாம்பழம் வியாபாரம் பிரியா பாப்பாங்க ஏங்க இப்படி சரிம்மா மாம்பழம் சாப்பிட்டீங்க ஏங்க அப்படி கேக்குறீங்க கேட்குறேன் மாம்பழம் வியாபாரம் பார்க்குறீல்ல ஆமா மாம்பழம் சாப்பிட்ருக்கேன் மாம்பழத்தில் எத்தனை சுவை இருக்குங்க எல்லாமே ஒவ்வொன்றும் புளிக்கும் ஒவ்வொன்றும் இனிக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இல்லை எல்லாமே இருக்கும் மாம்பழம் ஒரு பழத்தில் எத்தனை சுவை இருக்கும் ஒரே ஒரு பழத்தில் ஒரே ஒரு பழத்தில் ஒரே டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரே ஒரு சுவை தான் இருக்குங்கிறியா ஆமாம் இனிக்கிற பழமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லை இல்லை ஒரு பழத்தில் எத்தனை சுவை தெரியுமா இருக்கும் எப்படி முதல்ல காயா இருக்கும்போது அப்படி கேக்குறீங்க பழமா இருக்குல்ல ஒரு பழத்தை சாப்பிடும் போது எத்தனை சுவை தெரியுமா இருக்கு முதல்ல எதை கடிப்பேன் அறுத்து முழுசா இருக்கு ஒரு மாம்பழம் முதல்ல தோலை சாப்பிடுவோம் துவக்கம் முதல்ல தோலை கடிக்கும் போது எப்படி இருக்கும் துவக்கம் முதல்ல துவக்கத்தான் செய்யும் ஆமா அப்புறம் தோலோட சேர்ந்து பழத்தோட சப்பி இழுப்பியா ஆமா பழத்தை சப்பும் போது எப்படி இருக்கும் அது கொஞ்சம் புளிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் புளிப்போட இனிப்போட சேர்ந்த ஒரு புளிப்பு பழத்தை சப்பும் போது எப்படி இருக்கும் ஏதா கேக்குற மாம்பழத்தை சப்பும் போது புளிப்போட சேர்ந்த ஒரு இனிப்பு இருக்கும் அப்புறம் தோலெல்லாம் தின்னு முடிச்சிருங்க அப்ப அதுக்குள்ள பழத்தை சாப்பிடுங்க பழம் இருக்கும் பழத்தை சாப்பிட்டு முடிச்சோடனே பழம் எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கும் பழத்தை தின்னு முடிச்சோடனே என்ன இருக்கும் கொட்டை இருக்கும் கொட்டையை சப்பி இருக்கியா கொட்டையை அறுத்து தானே போடுவாங்க எப்படியா சப்ப முடியும் கொட்டையை சப்பி இருக்கியா இல்லைங்க பொய் சொல்லாத இல்லைன்றல மாம்பழம் சாப்பிட்டாலும் நீ கொட்டையை சப்பி நான் அறுத்து தான் சாப்பிடுவேன் கொட்டையெல்லாம் தூக்கி வச்சிருவேன் இல்லைன்னா போய் ஊனி வச்சிருவேன் அதுதான் தப்பு அப்புறம் தான் மறுபடியும் 100 கண்டு வளரும் நீ கொட்டை சப்பலைன்னு நினைக்கிறீங்க நீ கொட்டையை சப்பி பார்த்துட்டியனா ஒரு கொட்டையை விட மாட்டேன் மாம்பழத்துல சொல்றமா கொட்டையை சப்பினா அது ஒரு டேஸ்டா இருக்கும் கொட்டையில டேஸ்டா இருக்கும் கொட்டையை சப்பி பார்த்தியா இல்ல வா உள்ள ஒரு குவளை வச்சிருக்கேன் கொட்டையை சப்பி பாரு நான் மல்கோவா வச்சிருக்கேன் நீங்க என்ன வச்சிருக்கீங்க நீ மல்கோவா வச்சிருக்க நான் வச்சிருக்க கல்லாமணி நீளமா இருக்கு அது இத்த தண்டியா இருக்குமே நீளமா இருக்கு கல்லாமணி காய் அதுல கொட்டை இருக்குமா கொட்டை தான் பெருசா இருக்கும் கல்லாமணி காயில அப்படியா சக்க ஜவந்த பழம் மாம்பழம் வாங்கிக்கிறீங்களா நீங்களா இருக்கா எங்க மாம்பழம் வியாபாரம் பார்க்குற ஆளுக்கு அப்புறம் மாம்பழம் எல்லாமையா இருக்கும் உண்டாடா 4 கீத்து போட்டு நாங்கள் 4 பேரும் சாப்பிட்றோம் ஒரு பழம் 2000 ரூபா வாங்கிக்கிறீங்களா ஒரு பழம் 2000மா கொட்டை இருக்குமா ஏங்க மல்கோவில் கொட்டை இருக்குங்க உங்களுக்கு கொட்டை மேலே தான் பிரியமா இருக்கீங்க உங்களுக்கு நான் கொட்டையை தரேங்க பாத்தியா இந்த பிள்ளை பார்க்கல சாப்பல திங்கலங்குது மல்கோவால கொட்டை இருக்குங்கிற விஷயம் எப்படி தெரியும் ஏங்க நான் அந்த பழத்தை அறுத்துருக்கேன்ல ஐயோ இந்த பிள்ளை பழத்தை அறுக்க பாத்தியா நான் மாம்பழத்தை தான் சொன்னேன் நீ தப்பா நினைச்சுக்கிட்டா நான் தப்பாலாம் நினைக்கல நான் வேணா மல்கோவா பழத்தை தர்றேன் அதில் கொட்டை இருக்கா இல்லையா நீங்க பாருங்க இங்க பா எதுக்கு நீ மல்கோவால தான் கொட்டை பார்த்துருக்க நான் ஒரு பழம் வச்சிருக்கேன் இங்க உள்ள உன் பழத்துல எத்தனை கொட்டை இருக்கும் ஒரு கொட்டை இருக்கும் போத்தா 2 இருக்குங்க அது என்ன பழமியா நீ சொன்னது மல்கோவா என்ன பழம் நீ சொன்னது மாம்பழம் ஓம்பழம்
ரெண்டு கொட்டை இருக்கும் இல்ல, அது என்ன பழம்? நீ பார்த்தது இல்லையா? அடி பாவி பாவி, உள்ள வச்சிருக்கேன். ஏய், நீ அப்பையில இருந்து உள்ள வச்சிருக்கேன்ற முதல்ல எடுத்துக்காட்டு. முதல்ல நீ அந்த சின்னோண்டு கொட்டையை நான் அறுக்காம விட மாட்டேன் பாத்துக்க. சின்னோண்டு மல்கோவாக நீ 2000 ரூபாய் கேட்குறிய. ரேட் எவ்வளவு தெரியுமா? என்ன? உள்ள வச்சிருக்கேன். இங்க பாரு, அவன் இந்த பழம் கடைக்கு அலையிறாங்க. உள்ள பார்க்க போயிருச்சு. அந்த பிளேட்டை காமிக்க மாட்டேன். ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா தானே காட்ட. அங்கதான் இல்லையே. நீ இல்லாத இடத்துல தேடிக்கிட்டு இருக்க. அட இல்லையா, எங்க நீ காட்டு. அடி எங்க பக்கலங்க, வாடி எங்க பக்கலங்க. சிலிண்டர் பார்த்தாவே என் பொண்டாட்டி நினப்பு தான் வருது. பல தாட்டி சொல்லியிருக்கேன், சேப்பு கலர் நைட்டியை போட்டு சிலிண்டர் பக்கத்தில் உட்காராதேன்னு. வந்தவன் எம்டி சிலிண்டர்னு என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் நான் அவன் வீட்டில் ஒன்று புல் பண்ணி வச்சிருந்தேன், அதை தள்ளி விடுறான் இருக்கேன். இது வேற புழுதி கிளம்பிருச்சுன்னு வச்சுக்க. இங்க பாருங்க என் கால. என்ன சித்தாள் வேலைக்கு போன மாதிரி இருக்கு. நம்மளாம் ரொம்ப ஒரு வகையில் நம்ம கொடுத்து வச்சோன்னு சொல்லணும். ஏங்க அவங்களாம் வெயிலே வேலை பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கரகாட்டம், கோயிலாட்டம் இதெல்லாம் வந்து அசுர தொழில். நம்மளுக்கு இவ்வளவு இருந்தும் இப்படி கிடந்துச்சுன்னா அதான் வேற ஒன்றும் கிடையாது. ராசி கும்ப ராசி. உனக்கு? எனக்கு கன்னி ராசி. ஓ, கும்பத்தை பார்த்தோன்னு இந்த கிண்ணி தெரிச்சு கண்ணி கிளம்பி இருக்குமே. அடி 10 ரூபாய் அளவுக்கு துணி பட்டணத்தை சிலுக்கு துணி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? அம்மாடி என் மேலதான் ஆசை இல்லையா? பட்டெடுத்து இங்க பட்டோன்னு இங்க சங்கூதிருச்சு. இங்க படாதா? மூணு தாட்டியும் பாட்டு ஞாபகத்துக்கு வரல. அதான் சும்மா சும்மா கையாட்டிட்டு
வேண்டியதான் கண்ணா பார்த்தா முக்கியம் ஆடுறதானே முக்கியம் ஆமா மொத்த கொட்டை என்ன கரகாட்டமா ஆடிடலாம் மணியாச்சு சரியான இடத்துக்கு விடணும்னு இருக்காங்க இல்லை இல்லை இல்லைண்ணே அது ஒன்று ஒரு சிலது உடனே கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்ம மைச்சு எடுத்து பொறுமையாக பாருங்க நாளே போடு நறுக்குன்னு தனித்தனியாக போட்டு போயிட்டே இருக்க முடியாது கரெக்டாக இந்த சென்ட்ரு தான் ஏற்றுனேன் நீ சாமியை கும்பிட்டு ஏற்றுனேன் பெரிய சங்கீத கலாநிதி புரிச்சேன் அவர் புரிச்சேன் நமக்கு நாளே போடுறேன் பாரு சித்தப்பு சிக்கனு வராலே 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 அடுத்தடி எப்போ வரும் அது தெரிஞ்சாதான் பாடிட்டு பண்ணி நேரம் அது இன்னொரு பாட்டு இருக்குல்ல என்ன அடியே என் கொட்ட கலக்கி அடியே என் கொட்ட கலக்கியா கலக்கியா என்ன கலக்கி என்னது என்னடி இப்படி பச்சையா சொல்றேன் என்ன சொல்லுது மறுபடியும் என்ன வார்த்தை ஐயோ முட்டையா முட்டை கலக்கினியா என் காதுல ஆடு அடியே என் முட்டை கலக்கி அடியே முட்டை கலக்கி என்னது அருணாச்சலனே